Hi viewers, welcome to SKN Salem Rathanraj YouTube channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸில் இன்றைக்கி 13வது எபிசோடு. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நீங்கள் மாதிரியான ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நம்மளுடைய ஃபிட்னஸ்ஸு மற்றும் வெயிட் லாஸ் பண்ணான பயிற்சி ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து 13வது எபிசோடு அடி எடுத்து வைக்குது. என்னுடைய ஸ்மால் ரிக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த வெயிட் லாஸ் மற்றும் ஃபிட்னஸ் உண்டான பயிற்சி ஒவ்வொரு எபிசோட்டையும் தயவு செஞ்சு முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பயிற்சி முறைகளை வந்து தயவு செஞ்சு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி கொடுக்குற பயிற்சி நீங்கள் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதை அப்படியே நீங்கள் வார்மப்பாக பண்ணிவிட்டு இன்றைக்கி கொடுக்குற பயிற்சியும் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, வந்து உடல் வலி நமக்கு வராதில்லை. அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு கை கால் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள அந்த ஃபிட்னஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உடம்பு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை, அதை வந்து ரிலீவ் ஆகிறது ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக நின்றுட்டு பாருங்கள், இப்படி இருக்கும். சும்மா ஜஸ்ட்டு பாருங்களா, இந்த ஸ்கிப்பிங் மூமெண்ட் தான் இது. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் இதை பண்ணலாம். இது பண்ணிங்களாவே உங்களுக்கு இந்த தொடையில் எங்கே நத்தம் கட்டினாலும் அது கிளியர் ஆகிடும். அது ஒரு பிரச்சனை, அது ஒரு பயிற்சி. அடுத்தது பாருங்கள், சாதாரணமாக பாருங்கள், உட்காந்து தெரிகிறது இல்லையா, சும்மா ஜஸ்ட்டு பாருங்களா, இப்படி இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 10 தடவை நீங்கள் உட்காந்து வந்துருச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் வலி, இடுப்பு வலி, இந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி இந்த ஜம்ப் அதே மாதிரி தான். நீங்கள் எந்த அளவுக்கு குதிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடம்பு நல்லா டயர்ட்னஸ் போகும், உடம்பு நல்லா ஃபிட்னஸாக இருக்கும். உங்களுக்கு கை கால் வலி இருக்குது, என்னால் வந்து தொடர்ச்சியாக பயிற்சி பண்ண முடியல, நீங்கள் கொடுக்குற பயிற்சி ரொம்ப டஃப்பாக இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய வலி நம்ம வந்து தாங்கினா தான் நம்மளால் சாதிக்க முடியும். இந்த வயிறுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கலாமே, 30 வருஷமாக நம்ம உருவாக்கணும் இந்த தொப்பையை. ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 நாள் பயிற்சியில் நம்ம வந்து ஃபுல்லாக குறைக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து நாளுக்கு நாளாக நம்ம விதவிதமாக சாப்பிட்டு நம்ம வந்து தொப்பையை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடணும். அப்போது வந்து என்னென்னா கடுமையான பயிற்சி வேணும். அதையும் தாண்டி உங்களுக்கு பயிற்சி ஒரு பக்கம் விடுங்க. உங்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னா பயிற்சி உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எடுக்கிற பயிற்சி நீங்கள் பெருசாக நினச்சிங்கன்னா, உங்களுடைய முயற்சி சின்னதாக வச்சிங்கன்னா ஒன்றையுமே உங்களால் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியாது. அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பயிற்சி வந்து நீங்கள் எப்பவும் போல வைங்க. உங்களுடைய முயற்சி வந்து 100% உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. இதெல்லாம் ஒரு தொப்பையா, இதெல்லாம் வந்து கால் பெருசாக இருந்தால் என்ன, இதெல்லாம் ஒரு இதாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வாங்க. அதேமாதிரி நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை எனக்கு நம்ம மேலே உங்கள்கிட்ட நிறைய நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய இதை சொல்லுங்கள், நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்களா தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ண முடியும், மேலும் பயிற்சி இன்னும் தொடங்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு எளிய வகையான பயிற்சி தான். இப்போ இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த ஸ்டிக்கு, அதாவது நம்ம சிலம்பு யூஸ் பண்ணுற ஸ்டிக்கு தான். அது வந்து பார்த்திங்கன்னா மூங்கு குச்சி. வந்து இந்த மூங்கு குச்சியில் ஒரு சில பயிற்சி நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம கையில் சிக்கிற எதை வேணாலும் நம்ம வச்சு நம்ம வந்து உடல் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த பயிற்சி தான் அது. ஒவ்வொரு எபிசோடு வெவ்வேறு மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு பயிற்சி என்னென்னா, இந்த வெயிட் லாஸ் அண்ட் ஃபிட்னஸில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சிலம்பு குச்சி வச்சு தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். அது என்ன பண்ணாங்க போகிறாங்க பாருங்கள். ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக ஸ்டிக் எடுத்துக்கிறோம். எடுத்து பார்த்திங்கன்னா இது எளிய வகையான பயிற்சி தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு சாதாரணமாக வந்து உடம்பை திருப்ப மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக்கு பாருங்கள், இங்கே பேலன்ஸ் நம்ம வைக்கக்குள்ள இந்த இடத்துல நம்ம வச்சு பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா டர்ன் ஆகும். நம்ம சைடில் இருக்கிற இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாத இந்த ஃபேட்லாம் குறையும். அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு பக்கம் ஒரு 20 தடவையாக அதை நீங்கள் ட்ரை பண்ணணும். இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இங்கெல்லாம் பிடிக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து 12 எபிசோடாக நீங்கள் பண்ணதுனால இந்த வலி உங்களுக்கு பெருசாக இருக்காது. நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள் என்ன செய்கிறேன்னு. உடம்பு திருப்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாக உடம்பை டர்ன் பண்ணுறோம். பாருங்கள், சாதாரணமாக திருப்புறதை விட நம்ம ஸ்டிக் பேலன்ஸில் நம்ம பண்ணக்குள்ளே உடம்பு ஃபுல்லாக டர்ன் ஆகும். சேம் நம்ம இந்த சைடு அதேமாரி டர்ன் பண்ணக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டர்ன் ஆகும். அப்போ நம்ம பாடியோடைய ரொட்டேட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி ஃபுல்லாக நம்ம ஆப்போசிட் நம்ம உடம்பு ஃபுல்லாக டர்ன் பண்ணுறோம். இப்போ டர்ன் பண்ணி சைக்கிள் என்னன்னா இந்த இடத்துல இந்த பாருங்கள், இந்த தேவையில்லாத இந்த ஃபேட் எல்லாமே வந்து கண்டிப்பாக அதில் குறையும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் அது. இது வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வந்து இதை ரெகுலர் பயிற்சியாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இதால் வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பாடி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி. இல்லை, அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டிக்கை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா,
பாருங்கள் இப்படி இருக்குது. இதை உங்களுடைய எந்த அளவுக்கு உங்களால் பிடிக்க முடியுதோ அப்படி பிடிச்சிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி வச்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, சிம்பிளான மூமெண்ட் தான். இப்போ என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இப்படி குமிஞ்சிக்கிறோம். குமிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு பிடிக்கல. உங்களுடைய காலை எடுத்து பாருங்கள் உள்ளே வைக்கிறீங்க. 1 2 வச்சுட்டு பாருங்கள், இங்கே நம்மளுடைய இந்த பெட்டெக்ஸில் இங்கே வச்சுட்டு பாருங்கள் உடம்பு வளைங்க. 1 மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா பாருங்கள் நார்மல். மறுபடியும் அகைன் ரிட்டன் எடுக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? 1 2 வச்சுட்டு பாருங்கள் அப்படியே கீழே குமிஞ்சிட்டு நிமிந்துக்காங்க. மறுபடியும் அகைன் பாருங்கள். 1 2 பாருங்கள். இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு உடம்பு வளைங்க. மறுபடியும் நேராக வந்துடுறோம். வந்துட்டு பாருங்கள் மறுபடியும் காலை என்ன பண்ணுறோம்? ரிட்டன் எடுக்கிறோம். 1 2 எடுத்துகிட்டு கீழே குமிஞ்சிக்கணும். குமிஞ்சிட்டு கீழே வச்சுட்டு கூட நீங்கள் இப்படி ஸ்டிக்கை எடுத்துக்கலாம். மறுபடியும் வச்சுட்டு கூட அப்படி எடுத்து மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள் அகைன் 1 2 3 4 அப்படி பாருங்க. 1 2 3 4 again. 1 2 3 4. அப்போ நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கை கீழே வைக்கக்குள்ளேயும் என்ன பண்ணுறோம்? குமிறோம். அதே மாதிரி எடுத்து பிடிக்கக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உடம்பு டவுன் ஆகுது. அதே மாதிரி காலை உள்ளே நம்ம விட்டு இந்த அளவுக்கு கொண்டு வரக்குள்ளேயும் உடம்பு பார்த்தீங்கன்னா குமியுது. அப்போ இந்த இடத்துல வளைக்குள்ள என்னென்னா நம்ம பாடியை ஃபுல்லாக பெண்ட் பண்ணுறோம். பெண்ட் பண்ணக்குள்ளே என்ன ஆகுனா இந்த வளைவு குடுக்குள்ளே இந்த இடத்துல ஸ்டொமக்கு நம்ம ஃபுல்லாக ப்ரெஷர் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேட்டு குறையும். அதே மாதிரி முன்னாடி நம்ம குமிக்குள்ளே பாருங்கள், இந்த சைடு மட்டும் இல்லை, ஃப்ரண்டில் மட்டும் இல்லை, இந்த சைடு குஷனில் இருக்கிற இந்த ஃபேட்டும் குறையும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் அது. ரொம்ப எளிமையான பயிற்சி, ரொம்ப பயனுள்ள ஒரு பயிற்சி இது. அடுத்தது பாருங்கள், இப்போ 2 வகையான பயிற்சி பார்த்துருக்கோம். அடுத்தது 3ஆவதாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இது பழகிக்கணும் ஈஸியாக. ஒன்றுமே இல்லை, இப்போ இந்த ஸ்டிக்கை முன்னாடி குத்திக்கிறோம் அல்லது முன்னாடி சாதாரணமாக வச்சுக்கிறோம். வச்சு பாருங்கள் இப்படி இருக்குது. உங்களுடைய நேராக 2 காலுக்கு சென்டராக வச்சுக்கிறோம். ஓகே, 2 லெக்குக்கு சென்டராக வச்சு பாருங்கள் இங்கே இருக்கோம். இப்போ இந்த கை பாருங்கள் 1 அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறக்குறீங்க. ஸ்டிக்கை வந்து கீழே நீங்கள் போக 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 பார்த்தீங்கன்னா அழுத்தி தான் பிடிக்கணும். ஓகே, அகெயின் ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சுங்கிற மாதிரி ஒவ்வொரு படியாக நம்ம மேலே ஏற்றிட்டு வரோம். மறுபடியும் பாருங்கள். அப்படியே ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக ஹேண்டை கைப்பிடியை வச்சு நம்ம அப்படியே வரோம். மறுபடியும் அதே ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோன்னா இப்போது நம்ம இந்த மாதிரி சைக்கிளில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்டில் இந்த மூமெண்ட்டில் நம்ம அப்படியே ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக இறங்கக்குள்ள இந்த ஃப்ரண்டில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி சைடில் இருக்கிற அந்த ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம 3 வகையான பயிற்சி பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் 4வது வகையான பயிற்சி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலும்
ஸ்டிக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அதாவது நம்ம எதுவுமே நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். நம்ம பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எளிமையான பயிற்சி தான். இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பயிற்சி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் 4வது பயிற்சி. இப்போ இந்த மூமெண்ட்டில் ஸ்டிக் அப்படி வச்சிடுறோம். வச்சுட்டு பாருங்கள், திரும்பி நின்றுக்கிறோம். உங்களுடைய பாடி சென்டராக வச்சுக்கோங்க. பேக்கில் 2 காலும் சென்டராக வச்சு ஸ்டிக்கை பாருங்கள். இங்கே மேலே ஒரு கைப்பிடி, கீழே ஒரு கைப்பிடி, இந்த லெவலில் இருக்கணும். உடம்பு பாருங்கள். 1 இப்படி திருப்பணும். 2 3 4 5 6 7. இதே பயிற்சி ஒரு ஃப்ரண்ட் சைடு சேரம் பாருங்கள். பேக் சைடில் என்ன பண்ணுறோம், இப்படி வச்சுக்கிறோம் ஓரளவுக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது இந்த மாதிரி நம்ம திரும்புக்குள்ளே பாருங்கள், இந்த சைடு உடம்பு ஃபுல்லாக டர்ன் ஆகுது. அப்போ டர்ன் ஆகக்குள்ளே இந்த சைடில் இருக்கிற அந்த ஃபேட்டெல்லாம் வந்து அதனால் ரிலீஸ் ஆகும். சேம் இப்போ இந்த சைடு திரும்புக்குள்ளேயும் பாருங்கள், ஃபுல்லாக நம்ம டர்ன் பண்ணோம். டர்ன் பண்ணக்குள்ளே இந்த சைடில் இருக்கிற அந்த ஃபேட்டை வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி பாருங்கள், இந்த புஷனில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மூமெண்ட் இருக்குள்ளே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிங்குள்ளே பாருங்கள், இங்கே எந்த அளவுக்கு உடம்பு வந்து திரும்புதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல டர்ன் ஆகும். சேம் இந்த சைடு வந்து நம்ம இது பண்ணக்குள்ளேயும் ஃபுல்லாக டர்ன் ஆகும். ஓகே, இப்போ 4 வகையாக பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது வகை. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபிட்னஸ் வேணுங்கிறீங்க இதை ட்ரை பண்ணலாம். நம்ம நான் கொடுத்த பயிற்சி இன்றைக்கி பார்த்தது எல்லாமே ஃபிட்னஸ் ப்ளஸ் பாடி வெயிட் லாஸுக்கு தான். ரொம்ப பாடியாக இருக்கீங்க, இதை ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். லீனாக இருக்கீங்க, ஃபிட்னஸ் வேணும், 6 பேக் வேணும், நல்லா மசில்ஸ் எல்லாம் நல்லா உட்காரணும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் இதை ஸ்பீடாக பண்ணணும். ஓகே, இப்போ 5வது பயிற்சி பாருங்கள். இது எல்லோரும் முயற்சி பண்ண வேண்டாம். அப்படி செய்யறதுக்கு முன்னாடி பாருங்கள், ஸ்டிக் இருக்குன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கீழே வச்சு நல்லா இறக்கிக்காங்க ஒரு ஈரமான இடத்துல. இப்போ இந்த புஷன் நின்று பாருங்கள், இப்படி இருக்கும். அப்படியே உடம்ப இப்படி வரும். அப்படியே இதே மூமெண்ட்டே இப்போ பேக் சைட் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான பயிற்சி. தயவு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், புதுசாக யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இருந்தாலும் ஃபிட்னஸ் எதிர்பார்க்குறேன், எனக்கு நான் அதை கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ இருக்குது, எவ்வளோ வச்சிடுறோம். ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக உடம்பு உழைக்கிறோம். இப்படி நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம ஸ்டிக் இப்படி வைக்கிறோன்னா நிற்கிற மாதிரி இடமா நம்ம வச்சு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிற்சி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முழுமையாக தயார்படுத்திக்கணும். அந்த மாதிரி தயாராக வந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் முழுமையாக பண்ண முடியும். உடம்பை குறைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை வேணும், பயிற்சி வேணும். உங்களுக்காக நான் எவ்வளோ நாளும் பயிற்சி கொடுக்க தயாராக இருக்கேன். உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து எடுங்க, மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம்.
ஓகே வியூவர்ஸ், எங்களுடைய இன்றைய எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நிகழ்ச்சிக்கு உங்களுடைய மேலும் ஆதரவு கொடுங்க. இந்த பாடி ஃபிட்னஸ் மற்றும் இந்த வெயிட் லாஸ் பண்ணான பயிற்சி இன்னும் பல எபிசோடுகளை கடந்து பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களை சென்றடையணும். அது உலக அளவில் நம்ம ஒரு இந்தியனால் ஒரு தமிழனால் உருவாக்கப்பட்ட இந்த பாடி ஃபிட்னஸ், இந்த வெயிட் லாஸுங்கிற இந்த உடல் எளிய வகையான உடற்பயிற்சி உலக அளவில் பெரிய அளவில் பல பேர்கிட்ட சென்றடைஞ்சு அனைத்து தரப்பு மக்களும் பயனடையணுங்கிற அடிப்படையில் நான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கருத்து நடராஜ்.